ஆனா இன்னைக்கு சொல்லுது, இந்த இடத்துல சொல்லுது, இவனை கொன்னு கூட போடுன்னு நான் தடுக்க மாட்டேன். இல்ல சம்பு, முத்துப்பாண்டில ஒரு ஆளை கடை வேண்டாம் விட்டுல. எல்லாம் சொன்னா கேளு, எல்லாம் வேண்டாம் சொன்னா கேளு. நீ பேசாதப்பா, என் தங்கச்சி பேசிட்டால. இன்னைக்கு இவன் ஒன்னு தோக்கணும், இல்ல இங்கேயே சாவணும். என்ன யாரும் தடுக்க முடியாது. விடுங்கல்ல, இப்போ விடுப்பா, விடுங்கல்ல. லேய் வால, ஆம்பளை தானே, வா. உன் தங்கச்சி சொல்லிட்டால, இன்னைக்கு உன்னை நான் கொன்னுட்டு உன் பொணத்து மேல நின்னு உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டல. நான் ஆம்பளை இல்ல, வால வா. இம்புட்டு நாள் நீ ஆடு கோழி பலியை தான் பார்த்திருக்க. முறையா ஒரு அரக்கனை கொன்னு அவன் பலியை அவனுக்கு காணிக்க கொடுக்க போதேன். வால வா வா. ஐயா, சின்னையா ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்கணும்ல, ஜெயிச்சுதான் ஆகணும்ல. ஏற்கனவே நம்ம சின்ன ஐயாவை அவன் கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு ஈயக்குண்டான தலையில மாட்டி வச்சு அடிச்சவன். அதனாலதான் எனக்கு சந்தேகமா இருக்கியா. என் பையன் தோக்குறான் தோக்கல அது வேற. ஆனா இந்த சவுந்தர பாண்டி தோக்க கூடாது. இல்ல இல்ல, இவன் இவன் தோக்குற மாதிரி வந்தாலும் அதை நான் விட மாட்டேன்ல. ஐயா, இங்க பாருங்க, சின்னையா தள்ளாடுதாரே. ஐயோ, நம்ம மானமே போகுது. சின்னையா தோக்க போறாரே. இல்ல, அவன் தோக்க கூடாது. மாமா அவன் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும்ல. ஐயோ, அது முடியாது போல் இருக்க. இல்ல முடியும். எப்படி முடியும்? இப்ப பாரு, நீ எப்படி இப்ப வேடிக்கை பாரு.
அடிச்சு கொல்லுல, அடிச்சு கொல்லு. உங்க அண்ணன் தோத்து போயிட்டான் பாத்தியா? இப்படி சொன்னபடி பால எங்க அண்ணன் தோக்கலடா. எங்க அண்ணன் தோக்க மாட்டாரு. குங்குமத்தை எங்க அண்ணன் கண்ணுல அடிச்சு ஏமாத்திட்டீங்க. இழுல, இழுத்து வந்து கழுத்துல தாலி கட்டல. கட்டா தாலியா? இல்ல முத்துப்பாண்டி என் பிள்ளைய விட்டுல. இல்ல சொன்ன கல்ல விட்டுல. தள்ளி விட்டு தாலி கட்டல. விடு. ஓடா. தாலி கட்டு. சொல்றேன்ல, என் கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம். சண்டை இன்னும் முடியல. என்ன ஜெயிச்சுட்டு அவன் கழுத்துல தாலி கட்டான். பேடி பய மாதிரி ஆளை விட்டு பொடிய தூவிட்டு என்ன ஜெயிக்க பாக்குதியா? பால
இன்னைக்கு அவனை கொன்னுடு, விட்டுறாத, கொன்னுடுங்க. ஜம்மு வேண்டாம் வேண்டாம் ஜம்மு ஜம்மு அவனை உயிரோட விடாதே, கொன்னுடு. நீ செத்தாதாம்ல இங்க அம்புட்டு பேருக்கு நிம்மதி, செத்து தொலைல. இருந்தாலும் அவன் நான் பெத்த புள்ளல, விட்டுருங்க, விட்டுரு. உசுர மட்டும் இருந்துட்டு போகட்டும்ல, விட்டுருல, விட்டுரு. விட்டுரு. கடைசியா உனக்கு ஒரு உயிர் பிச்சை. அதுக்கு காரணம் இவ உன் அம்மா மட்டும் இல்ல, எனக்கும் அவதாத்தா. இதுதான் கடைசி. இன்னொரு வாட்டி நீ என் தங்கச்சி பக்கம் வந்து ஏதாச்சும் ராங்கு பண்ண, உன்னை கொன்னுட்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இந்தாட்டி. என்ன செஞ்சிருக்கீங்க? அண்ணா அண்ணா, வெறும் ரசம் வச்சு சீனி அவரைக்காய் வறுத்திருக்கேன். ரொம்ப அசதியா இருக்குண்ணே, என்னால முடியல. அத
எப்போ நீ வா சாப்பிடலாம். நடக்கிற பிரச்சனைக்கு இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சேன். ஏட்டி ரத்னாவும் கனி எங்க? 2 பேரும் அசதியா உறங்குதாங்கப்பா. உசிப்பி விடு, சாப்பிட்டுட்டு போய் தூங்கட்டும். அப்புறமா சாப்பிட்டுக்கிறாங்களாமாப்பா. இதோ என் அண்ணன் இவனை ஜெயிச்சு காட்டு. ஜெயிச்சிட்டா? எங்க அண்ணன் கூட நீ சண்டை போட்டு ஜெயிச்சுட்டா. இதே இடத்துல இத்தனை பேருக்கு முன்னாடி நான் உனக்கு கழுத்தை நீட்டேன். ஐயா என்னையா சோத்த முன்னாடி வச்சுட்டு கண்ணை கசிக்கிட்டு இருக்க? கோயில்ல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கேன்பா. ஐயா அதை விடுயா. தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னு நினைச்சுக்க. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல. வேற எதுக்கு அதையே போட்டு நினைச்சிட்டு கிடக்க? சாப்பிடியா? ஏட்டி பரணி எப்போ வரா? கவர்மெண்ட் டாக்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுப்பா. இன்னைக்கு தான் அவளுக்கு பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமா. எம்டி படிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம் எழுத போகுதாப்பா. நாளைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்காம்ப்பா. எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காப்பா. ஐயா அதான் பரணி வராள, அத பத்தி யோசியா. அவளை பத்தி யோசி. எதுக்கு நடந்ததையே யோசனை பண்ணிட்டு கிடக்க? என்னால மறக்க முடியலையப்பா. என் மேல எம்பிட்டு நம்பிக்கை இருந்தா ரத்னா அம்பிட்டு பேர் முன்னாடி, இல்ல முத்துப்பாண்டி உனக்கு தைரியம் இருந்தா என் அண்ணனை ஜெயிச்சுட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்டுன்னு வா. அப்படி ஒரு சவால் விட்டாலப்பா. அக்கா சவால் விட்டது சரிதானே. அந்த பாண்டியால உன்னை ஜெயிக்க முடியலல்ல, பொறவென்ன? ஏம்ல உங்க இம்புட்டு நம்பிக்கைக்கும் நான் தகுதியானவனால? இப்போ வரைக்கும் அந்த பாண்டிய என்னால எதுவும் செய்ய முடியலையே. ஐயா சம்மோ, உன்னை நம்பி ரத்னா மட்டும் ஐயா இருக்கா? இந்த குடும்பமே உன்னைத்தனையா நம்பி இருக்கு. அந்த செந்தூர் முருகனுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு கண்கண்ட கடவுளே நீதான் ஐயா. எப்போ என்ன விவசாய கட்டுத்தனமா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பேச்சா? பெத்த புள்ளைய போய் ஆண்டவனுக்கு ஈடா பேசிட்டு இருக்க? அப்பா சொல்லுததுல என்ன தப்பு இருக்கு? காப்பாத்தி கரை சீக்கிரவன் தானே ஆண்டவன். நீதான் எங்களை காப்பாத்துற. எங்களை கரை சேர்க்க போறதும் நீதான். பொறவென்ன? இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரின்னு உனக்கு தங்கச்சியா தான் பொறுக்கணும். இல்லையா உனக்கு புள்ளையா பொறுக்கணும். அதுதான் எங்க எல்லாரோட ஆசையும். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த ஜென்மம் போதும்ல. இது போதும்ல எனக்கு. இந்த ஜென்மத்துல நீங்க 4 பேர் போதும்ல. என் உலகமே நீங்க தான்ல. ஐயா போதும் ஐயா, விடியா. அன்னத்தை முன்னாடி வச்சுட்டு கண் கலங்கிட்டு இருக்காத. அன்னலட்சுமி கோச்சுக்கல. சாப்பிடியா? சாப்பிடு. இப்போ கடை வரைக்கும் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து போறேன். ஏல 2 நாள் கோயில்ல அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நேற்று ராத்திரி பூரா நீ உறங்கவே இல்ல. போய் சேர்த்து உறக்கத்தை போடு. இருக்கட்டும்பா, நான் போய் பார்த்துட்டு வந்து போறேன். இல்லை என்னாச்சு? ரத்னக்காவ காங்கலண்ணே. என்னத்தான் சொல்லுதா? ரத்னாவை காணுமா? ஆமாப்பா. ஆமாப்பா. இல்லை ஒழுங்கா பாத்தீங்களா? உள்ள கனியோட படுத்து இருந்ததுன்னு சாப்பிட எழுப்பலான்னு போனா கனி மட்டும் தனியா உறங்குதா. கனிய அக்கா எங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டா.
வீடு பூரா தேடிட்டேன், கொல்ல பக்கமும் போய் தேடிட்டேன்னு. அக்காவை காங்கல. இல்ல போன் கடிச்சீங்களா? அண்ணே ஃபோன் ரூம்ல தானே கிடக்கு. ஐயோ என்ன தாய், வீட்டுக்குள்ள யாருமே வரலையே, இங்க தானே படுத்து கிடந்தா, பிறகு எங்க போனா? இல்ல சம்மு, முதல்ல போய் தேடுவோம் வா. நல்லா பாத்தீங்களா உள்ள? பாத்துட்டோன்னு. ஏடி வாங்கடி. ரத்னா இல்ல எங்க போயிருக்கோம்? எப்போ நீ கோயில போய் பாரு. ஏம்ல நீங்க 2 பேரும் பள்ளிக்கூடத்துல இருக்காளான்னு போய் பாருங்க. நான் ஃப்ரெண்டு மாறி வீட்டு வரைக்கும் போய் பாத்துட்டு வந்துடுறேன்.